some assignments empty-ஆ இருக்கு. There is nothing there. So somebody have a thought that okay, மார்க் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அசைன்மெண்ட் நேம் லிஸ்ட் வந்து வந்துச்சுன்னா மார்க் கொடுத்துருவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் ஒன், கிளாஸ் ரூம்ல அசைன்மெண்ட் அப்லோட் பண்ணும்போது யாராவது பார்த்துருக்கியா எப்படி வியூ ஆகும்னு யாருக்காவது தெரியுமா? நீ அப்லோட் பண்ணும்போது மற்றவங்களோட பேப்பர்ஸ் எப்படி வியூ ஆகும் நீ பார்த்துருக்கியா? No ma'am. No ma'am. I will share it with you. The thing is, ஒருத்தனே இன்னொருத்தனுக்கு அசைன்மெண்ட் எழுதி கொடுக்கறது, அப்படி இல்லைன்னா ஒருத்தனோட அசைன்மெண்ட்டை இன்னொருத்தன் அப்படியே வந்து நேமை மட்டும் இமேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டு நேமை மட்டும் கிராப் பண்ணிட்டு அப்படியே அசைன்மெண்ட்ல அவன் பேரை போட்டு சப்மிட் பண்ணிடுறான். ஸோ வாட் யூ ஆர் திங்கிங் தட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, நான் நினைக்கிறேன். பேஜ் வியூ ஆகுதா? திஸ் இஸ் யுவர் கூகுள் கிளாஸ் ரூம், ரைட்? Yes ma'am, view ஆகுது ma'am. So this is the page I have allocated for you. So இது வரைக்கும் உனக்கு இவ்வளவு அசைன்மெண்ட்ஸ் நான் கொடுத்திருக்கேன். So if suppose I click one, so it will show how much it has been. Totally to 70 members I have been assigned. அதுல for 30 வந்து சப்மிட் பண்ணிருக்கீங்க, 40 not submitted. So till அது அசைன்ல தான் இருக்கு, அவங்க இன்னும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றது. And each and every assignment நீங்க சப்மிட் பண்ணும்போதும் என்னோட ஜிமெயில்ல எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், ஒரு மெயில் வரும். The particular student has uploaded late அப்படின்னு சொல்லிட்டு. The late அப்படின்றது that is also I will show to you. Okay, அதுவும் வந்து it will show எவ்வளோ டைம் லேட், எவ்வளோ டேஸ் லேட்டா அவங்க சப்மிட் பண்றாங்கன்றது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். And if I get it மேம், இது லேட் சப்மிட் பண்ணா ஒத்துப்பாங்களா மேம்? ஃபர்ஸ்ட் அதனாலே சப்மிட் பண்றது நிறைய பேர். அது எனக்கு தெரியல, அது கன்சர்ன் டீச்சர்ஸோட இது பொறுத்து. பட் சம்வாட் அட்லீஸ்ட் ஒரு 1 day 2 days லேட்னா அக்செப்ட் பண்ணலாம். பட் நான் வந்து ஒரு 10 days 15 days அப்புறம் கொண்டு போய் அசைன்மெண்ட் சப்மிட் பண்றேன் அப்படின்னா that will also we could able to look. I will show how it works. இப்போ இதுதான் என்னோட அசைன்மெண்ட்ஸ் உள்ள வரும்போது இப்படிதான் நான் வியூ பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுதா? இதுல வந்து நான் ஒரு அசைன்மெண்ட்டை ஓபன் பண்ணி I will give you the marks. ஸோ நீ எதுவுமே அப்லோட் பண்ணாம வெறும் டர்ன்ட் இன் மட்டும் கொடுத்த அப்படின்னா என்னால ஃப்ரண்ட்லயே வந்து என்ன பண்ண முடியும், ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஏன்னா அங்கேயே வந்து எனக்கு எம்டி பேஜ் தான் காட்டும், ரைட்? ஓகே மேம். இந்த பேஜ்ல சி ஹிஸ்டரின்னு ஒன்னு இருக்கா? எஸ் மேம். அந்த சி ஹிஸ்டரியை கிளிக் பண்ணா நான் எப்போ உனக்கு அசைன்மெண்ட் அசைன் பண்ணிருக்கேன், நீ எப்போ டர்ன் இன் பண்ணிருக்கன்ற டைமிங்கோட அதுல காட்டிடும். Is it clear? Okay ma'am. நான் உனக்கு அசைன்மெண்ட்டுக்கு ஒரு டைம் கொடுத்திருப்பேன் இல்லையா? அந்த அசைன்மெண்ட் டைம் தவிர மத்த எந்த டைம் வந்து நீ அப்லோட் பண்ணாலும், ஐ மீன் 5 PM கொடுக்குறேன் அப்படின்னா நீ ஒரு 5:10க்கு அப்லோட் பண்ணாலும் it will show turned in late. But I will see turned in late அப்படின்றது ஒரு 10 minutes இல்லைன்னா ஒரு 1 or 2 days கூட எடுத்துக்கோயேன். அதுக்கப்புறம் நீ சப்மிட் பண்ணிட்டு கூட I will consider. பட் ஒரு 15 days 20 daysக்கு அப்புறம் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண அப்படின்னா no one will consider. And that is only to me. நான் வந்து சரி பசங்க பிசினஸ்ல இருக்காங்க, நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்றேன்றதுனால கன்சிடர் பண்றேன். பட் எல்லா ஸ்டாஃப்ஸ் கிட்டயும் அதே கன்சிடரேஷன் எதிர்பார்த்தேன்னா you won't get it, right? This is regarding assignment. And one more thing is, நீ இதுல பார்க்கும்போதே உன்னால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அசைன்மெண்ட்ஸ் வந்து சேம் ஹேண்ட் ரைட்டிங்கா இருக்கா, ஒருத்தரோட ஹேண்ட் ரைட்டிங் இன்னொருத்தருக்கு ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்றது இந்த ஸ்கிரீன் பார்க்கும்போதே விசிபிளா தெரியும். And as a teachers we are working so many papers every time. ஒவ்வொரு தடவையும் நான் நிறைய பேப்பர்ஸ் வேலிடேட் பண்றோம், கரெக்ட் பண்றோம். ஸோ ஈஸிலி ரிமெம்பர் ஆகும். இந்த என்ன ஒரு 30 பேப்பர் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்கானா, இந்த 30 பேப்பர்ல இப்படி பார்த்தா தெரியாதா ஒரே மாதிரி சேம் பேப்பர் வேற எங்கேயாவது ரிப்பீட் ஆயிருக்கான்றது தெரியும்ல? ஒரு ஸ்டூடெண்ட் உனக்கே தெரியும் போது ஒரு ஸ்டாஃப் எங்களுக்கு தெரியாதா? தெரியாது. ஸோ ஒரு ப்ராப்ளம், ஒரு இஷ்யூ, உனக்கு ஒரு நாள் அசைன்மெண்ட் எழுத முடியலன்னா அட்லீஸ்ட் பெர்மிஷன் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே சப்மிட் பண்ணலாம். இல்லைன்னா அந்த அசைன்மெண்ட் நீ எழுதாமே கூட விட்டுறலாம். தட் இஸ் நாட் அ பிக் மிஸ்டேக். ஓகே, somehow அதோட அசஸ்மெண்ட்ல இன்டர்னல்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க,
இப்போ 30 தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா அசைன்மெண்ட்ஸுமே 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு சப்மிட் பண்ணியிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும். எதுலையுமே வந்து ஃபுல் டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்த மாதிரி எனக்கு ஞாபகமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் இஸ் 43. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆல் அதர் அசைன்மெண்ட்ஸ் ஆர் 30, 35 இந்த மாதிரி தான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஒன்று இஃப் யூ வாண்ட் மார்க்ஸ் ஃபார் த அசைன்மெண்ட்ஸ் யூ ஹேவ் டு சப்மிட் இட். அதர்வைஸ் யூ ஷுட் நாட் டூ தட். இது ஒரு மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றது, வெரிஃபை பண்ற ஸ்டாஃப்க்கு இவர் நல்ல ஸ்டூடெண்ட்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு ஸ்டாஃப்க்கு இல்ல இவன் இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் பண்ணுவான் அப்படின்ற ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுது. ரைட்? ஓகே மிஸ். அண்ட் ஒன் மோர் திங், ஏற்கனவே நான் இது சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் ரிப்பீட் பண்றேன். கிரீவியன்ஸ் அப்படின்ற ஒரு இஷ்யூ யாருக்காவது இருந்துச்சு ரிகார்டிங் யுவர் மார்க் ஷீட்ஸ், ஏதாவது கிரீவியன்சஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு submit your grievance within 3 days. உன்னோட மார்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகி அடுத்த 3 டேஸ்க்குள்ள கொடுக்குற ஃபார்ம்ல உன்னோட கிரீவியன்ஸை நீ ஃபில் பண்ணியிருக்கணும். உன்னோட மார்க்ஸ்ல நீ ரெண்டையுமே செக் பண்ணி பார்க்கணும், போத் இன்டர்னல்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல். சிஏஏன்னு ஒரு காலம் இருக்கும், இஎஸ்சின்னு ஒரு காலம் இருக்கும். The CAE is the column for internals and ESC is the column for externals, right? So external மார்க்ல உனக்கு என்ன மார்க் வந்திருக்கு, சிஏஏல தட் மீன்ஸ் இன்டர்னல்ஸ்ல உனக்கு என்ன மார்க் வந்திருக்குன்றதை செக் பண்ணி பார்க்கணும். அதுல உனக்கு ஆர்ஏன் இருக்கா ஆப்சென்ட் இருக்கான்றதை செக் பண்ணு. And before approaching us you should have a proper document for you have uploaded the paper. நான் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுக்கு உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? எஸ் மேம். இதெல்லாம் 3 டேஸ்க்குள்ள நீ ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு கிரீவியன்ஸ்ல வித் த ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட கிரீவியன்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருந்தாதான் நான் அதை சிஓஏக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். தே ஆர் ப்ரொவைடிங் டைம் டு அஸ். இந்த டைம்குள்ள எங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு அவங்க ஒரு டைம் கேட்டு வாங்குறாங்க. கிட்டத்தட்ட 15 டேஸ்க்கு அப்புறமா வந்து மேம் நான் இன்னைக்கு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன், எனக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ல AAA போட்டிருக்கு, இவிஎஸ்ல எனக்கு AAA போட்டிருக்கு, பட் ஆனால் நான் சப்மிட் பண்ண பேப்பர் அப்படின்னு சொல்றது இட் இஸ் நாட் ஃபேர். And first thing, as everything is going on online, please keep a record for everything. நீ ஒரு CAA அப்லோட் பண்ணா கூட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உன்னோட மெயில்ல சேவ் பண்ணி வை. You are having your official mail ID, so keep it safe. ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் வச்சுக்கோ, ஒரு ஃபோல்டர் வச்சுக்கோ டிரைவ்ல, அதுல சேவ் பண்ணி வை. அந்த CAA ஓட ஸ்கிரீன்ஷாட்ஸ், அசைன்மெண்ட்ஸோட ஸ்கிரீன்ஷாட்ஸ், அப்லோட் பண்ணதுக்கான ப்ரூஃப் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வை. At any cost, if suppose ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஓகே, நோ ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா at that time you can delete it. அடுத்த செமஸ்டருக்காக நீ சேவ் பண்ணி வைக்க முடியும். இது வந்து this is purely I am telling for the students who are behaving properly. இன்னொரு end of student இருக்கான், again I don't want to mention the name, from our class. எனக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து நான் அந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. He is absent in EVS. He is saying எனக்கு நான் வந்து பேப்பர் அப்லோட் பண்ணேன் பட் எனக்கு AAA வந்திருக்குன்னு சொல்லி ஒரு இஷ்யூ கொண்டு வந்து நிற்கிறான் கிரீவியன்ஸ்க்கு. பட் I could remember very clearly, I could remember just a week before வேற ஒரு இஷ்யூக்காக வேற ஒரு கிளாஸ்க்காக சேம் EVS இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் கிளாஸ் ரூமை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணேன். அந்த டைம் கூட அவன் பேப்பர் அதுக்குள்ள இல்லை. ஸோ அவன் என்கிட்ட சப்போஸ் நான் போன வீக் அதை அனலைஸ் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எனக்கு ஞாபகம் இருந்திருக்குமான்னு தெரியல. பட் ஐ குட் ஏபிள் டு ரிமெம்பர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. EVS கிளாஸ் ரூம்ல சில பேர் பேப்பர் அப்லோட் ஆகலைங்கும் போது நான் குரூப்ல கூட போட்டு கலெக்ட் பண்ணேன். ஞாபகம் இருக்கா? EVS பேப்பர் வந்து யாராவது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்லோட் ஆகல, ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லி நான் குரூப்ல கூட ஷேர் பண்ணேன். அப்பயும் அவன் பேப்பர் எனக்கு வரல. ஸோ ஐ ஹவ் மார்க் gave him absent actually. ஆனா இவன் வந்து நான் அப்லோட் பண்ணேன்னு நிற்கிறான். ப்ரூஃப் கேட்டா நான் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணேன், எனக்கு நல்லா தெரியுமா, பட் கிளாஸ் ரூம்ல அப்லோட் பண்ணதுக்கான ப்ரூஃப் இல்லை, பட் ஐ ஹவ் அப்லோடட் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். யூ won't believe, அந்த கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணும்போது அவனோட பேப்பர் இருந்தது. ஈவன் ஐ காட் ஷாக்டு. எப்படி லாஸ்ட் வீக் தானே நம்ம சர்ச் பண்ணோம், அப்போ கூட அவன் பேப்பர் இல்லை, இப்போ எப்படி பேப்பர் இருக்குன்றத சேம் இதே மாதிரி சி ஹிஸ்டரியில போய் பார்த்தா 3 days முன்னாடி தான் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கான். பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு இங்க கிரீவியன்ஸ் ரைஸ் பண்றான்.
ஏப்ரல் 12th அன்னைக்கு நடந்த எக்ஸாமுக்கு செப்டம்பர் 21st அன்னைக்கு பேப்பர் அப்லோட் பண்ணிட்டு நான் வந்து 22nd அன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல வந்து கேக்குறான், நான் வந்து பேப்பர் அப்லோட் பண்ணியிருந்தேன் ஆனா எனக்கு ஏன் ட்ரிபிள் ஏன்னு வந்திருக்குன்னு தெரியலன்னு கேக்குறான். I don't know what kind of attitude at all. First thing, அரியர் வரக்கூடாது, என்னோட பேப்பர் வந்து it should be, என்னோட மார்க் ஷீட் வந்து it should be பக்கா நினைச்சேன்னா you have to work towards that. You have to work for it. On time you have to submit your upload your papers, because from a staff side we are உனக்கு தெரியாது சில டைம் உங்களுக்காக ஹெச்ஓடி சார் கிட்ட பேசி நாங்க திட்டு வாங்கியிருக்கோம். நானு கவி மேம்லாம் வந்து சார் ஸ்டூடெண்ட்ஸ் பாவம் சார், அவன் ஏதோ ஒரு 10 minutes 15 minutes லேட் ஆனாலும் கன்சிடர் பண்ணலாம் சார் சொல்லி நாங்க பேசி நாங்க திட்டு வாங்கியிருக்கோம். உங்களோட அஃபீஷியல் பாஸ்வேர்டுக்குலாம் நாங்க போய் வந்து சார் பசங்களுக்கு இது பண்ணி கொடுக்கணும் சார், அவனுக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி நாங்க திட்டு வாங்கியிருக்கோம். Don't believe that actually. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாவம் பார்த்து பண்ணிட்டு இருக்கும்போது சரி அவனால வர முடியல, டிராவல் பண்ண முடியல, ஏதாவது நம்ம பண்ணலான்னு ஏதாவது நம்ம பண்ணும்போது சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிஹேவிங் லைக் திஸ். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒய் வி ஹேவ் டு ஹெல்ப் தம், ஒய் வி ஹேவ் டு கைட் தம்ன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு நிப்பாட்டுறீங்க. நியர்லி ஆஃப்டர் 162 days he submitted. எக்ஸாம் நடந்து 162 டேஸ்க்கு அப்புறம் வித்தவுட் யார்கிட்டயும் சொல்லாம அவனாவே அதை அப்லோட் பண்ணிட்டு, அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்தா நான் நம்பவே மாட்டேன், இவன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அப்பாவியான ஒரு முகம். ஐ ஃபீல் வெரி வர்ஸ்ட் அபவுட் இட். அண்ட் நம்மளோட கிளாஸ்ல இருந்து இப்படி ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்ற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்காக நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் because of some reasons he could not able to write the semester, he cried. And அப்ப நான் ரொம்ப worry பண்ணேன், ஐயோ அவனால எழுத முடியாம போயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் ரொம்ப worry பண்ணேன். But he didn't deserve that actually. So please don't do that. We are having all the proofs. Even still we are in the implement exam classroom. So whatever usage we could able to refer. நீ பொய்யா ஒரு விஷயம் சொன்னாலும் எங்களால் ரெஃபர் பண்ண முடியும். நீ பேப்பர் எப்போ அப்லோட் பண்ண, அது டர்ன் இன் பண்ணிருக்கியா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ண முடியும். சின்ன அசைன்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ண முடியும். ஸோ மார்னிங் 10 to 1 தான் உனக்கு அசைன்மெண்ட் டைம். ஆக்சுவலி யூ ஹேவ் டு அப்லோட் வித்தின் 1 o'clock. பட் வி ஆர் கிவிங் கன்சர்ன். ஓகே நைட் 8 o'clock குள்ள சப்மிட் பண்ணு, 5 o'clock போட்டிருக்கேன். பட் எனக்குமே 5 o'clock அப்புறம் சப்மிட் பண்ணியிருந்தா கூட ஐ எம் கிவிங் மார்க்ஸ். Because I want to treat you like a mature students, even not students. Almost you are all 20. First year la varumbodhu na student na handle panna, but ipo you are in third year, you are going out. Within some 6 months you are going to somewhere for a job or higher study something. So I don't want to treat you like a school students or something. So ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணு. இப்போ இவன் சொன்னதை நம்பி நான் இதெல்லாம் செக் பண்ணாம நான் கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ ஆம் த ஃபூல் ஹியர். இந்த பையன் நல்ல பையன், கண்டிப்பா அவன் எழுதியிருப்பான்னு நம்பி நான் கிரீவியன்ஸை வாங்கி நான் சிஓக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன்னா in that case I will be the fool. If I raise a complaint against the student, he could not able to write the exam for the next 2 years. He could not able to write any exam for the next 2 years. But we teachers don't want to do that again. எவ்வளோ கோவப்பட்டாலும் சரி நம்ம பசங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்களும் தாண்டி போயிட்டே இருக்கோம். பட் ஆல் த டைம் இட் ஒன்ட் பி லைக் தட். நீ அசைன்மெண்ட் எழுதாட்டியும் அதனால ஒன்றும் ஆயிட போறது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் 10 marks in the internals. Out of 40, just 10 marks for your assignments. But ஒரு தப்பான விஷயம் பண்ணி மாட்டிக்கிட்டு உன் நேம் நீயே ஸ்பாயில் பண்ணிக்காத ப்ளீஸ். Again, I am not ordering, it is not advice, I am pleasing, because the same attitude will come in the future. நாளைக்கு ஒரு இடத்துல work the attitude like this. There should be some ethics in everything. Without doing your work, don't expect any recognition. I don't expect any rewards or encouragements or anything. Whatever it may be a marks, it may be just a 10 marks, or it may be just a 40 marks.
பட் டோன்ட் வாண்ட் இட். அதுக்கு நீ ஏதாவது உழைச்சிருந்தனா அதுக்கு நீ எக்ஸ்பெக்ட் பண்றதுல ஒரு மீனிங் இருக்கு. நீ எதுவுமே ஒர்க் பண்ணாம அதோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டும் நீ எப்படி பண்ணுவ? If someone expected from you like in that same way you could able to accept it. உனக்கு எதுவுமே பண்ணாம நீ இதெல்லாம் பண்ணணும்னு யாராவது உன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா உன்னால பண்ண முடியுமா? You have a question, right? நீ எனக்கு ஏதாவது பண்ணியா, நான் ஏன் உனக்கு பண்ணணும்ன்ற கொஸ்டின் உனக்கு இருக்கும்ல. The same thing others also have. Yes. Yes, I could. Why? This is your assignment. Yeah, we will open it. We will in the front page. The front page it was saying that it is blank, right? Yeah, we will say for somebody in the inside also it was nothing there. I'm not talking about you, but for somebody in the inside also it was blank actually. ஸோ ஃப்ரெண்டுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், நான் அவனுக்கு எழுதி கொடுத்தேன், அதெல்லாம் வேண்டாம். சரியா? அவன் அசைன்மெண்ட்ஸ் அவன் சப்மிட் பண்ண, உனக்கு ஏதாவது ஃபிசிக்கலி வந்து ஏதாவது உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சுன்னா கன்சர்ன் ஸ்டாஃப் கிட்ட பிஃபோரா இன்ஃபார்ம் பண்ணு. தட் வில் பி மோர் குட். Okay, ma'am. Than anything. Okay? I don't want to hear these kind of attitudes from my students. I don't want it.